ஆக்சுவலா நேத்து என்ன ஆச்சு, நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருந்தேன் ரோட்ல. இட் வாஸ் லைக் அரவுண்ட் 8 பிஎம். அண்ட் ஒரு மாரி இருட்டா இருந்துச்சு. இப்ப எனக்கு முன்னாடி எங்க ஏரியா குட்டி பாப்பா வந்து நடந்து போயிட்டு இருந்துச்சு. போகும்போது என்ன ஆச்சுன்னா வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு போயிருச்சு. என்னடா திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகுதே! நானும் வந்து என்ன பாப்பா ஏன் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறேன்னு கேட்டேன். அப்போ வந்து அது சொல்லுச்சு, "இல்ல எங்க வீட்ல பேசிட்டு இருந்தாங்க. இப்பலாம் வந்து இந்த கடத்திட்டு போறவங்க அவங்கலாம் வந்து அதிகமா இருக்காங்களாம். அதனால தான் சேஃப்டியா பார்த்து போயிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுச்சு. நம்ம தான் நெனச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன பேசினாலும் குழந்தைகளுக்கு வந்து புரியாது, தெரியாதுங்கிற மாரி. ஆனா அப்படிலாம் இல்ல. நம்மள விட அவங்களுக்கு வந்து அதிகமாவே புரியுது, நல்லாவே புரியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் நீங்க வந்து இது குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியா பாருங்க. அவங்களுக்கு வந்து எது நல்லது, எது கெட்டதுன்னு சொல்லிக் குடுங்க. இப்போ வந்து யார்ட்ட எப்படி பேசணும், யார்ட்ட எப்படி பேசக்கூடாது, எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசணும், இதெல்லாம் வந்து சொல்லிக் குடுங்க. நம்ம குழந்தைங்க வந்து நம்மளோட அடுத்த வருங்காலம். ஸோ அது வந்து முழுக்க முழுக்க அவங்களோட பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு. அந்த வளர்ற ஸ்டேஜ்ல அவங்க நல்லா வளர்ந்துட்டாங்கன்னா, பெருசாகி அவங்கள அவங்களே பார்த்துக்க முடியும். இதே சமயம் வந்து ஓவர் பேம்பரிங் போட்டும் வளர்க்காதீங்க. குழந்தைய அது போக்குல விட்டு, முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியா வளர்க்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க குட் டச், பேட் டச் சொல்லி தர பாருங்க. மணியோட வேல்யூ என்னங்கிறத வந்து சொல்லி தாங்க. இந்த மாரி முடிஞ்ச அளவுக்கு உங்களால எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பியூரான ஒரு நாலேட்ஜ் கொடுக்க முடியுமோ, நாலேட்ஜ் கொடுங்க. கண்டிப்பா குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. அத கத்துக்கவும் செய்வாங்க.